அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் புடிச்ச டாக்கோஸ் தான் வீட்லயே எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்க வேக வச்சிருக்கேன். இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பச்சை குடமிளகா இது மாதிரி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கலர் குடமிளகா கிடைச்சாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடு வந்த பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம சீஸ் போடுவோம். சீஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம் போதும். இப்போது இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடும். அந்த காய்கறியில் அந்த க்ரன்ச்சீஸ்னஸோடவே இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டோம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு வந்து காரம் பத்தலை, அதனால் இன்னொரு அரை டீஸ்பூன் அளவு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் அல்லது சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த டாக்கோஸ் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து 12 பீஸ் இருக்குது. 180 rupees. ஃபஸ்ட்டு இதை ஒரே ஒரு நிமிஷம் ஓவனில் வைக்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம வைக்கலாம். இதே நான் ஓவனில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை ஆன மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல சூடாக இருக்குது. பாருங்கள், ஆயிலெலாம் வந்திருக்கு. அதனால தான் வைக்க சொல்லியிருக்காங்க போல். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. மொசரல்லா சீஸ் 3 வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். இப்போது வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் வச்சாச்சு. இப்போ மேலேயும் மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். நான் சீஸ் நிறையா வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது மேலே இதில் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிறேன். சூப்பராக டாக்கோஸ் ஃபில் பண்ணிட்டோம். இதை ஓவனில் ஒரு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நான் பாக்கியும் ரெடி பண்ணிக்கிறேன். நான் டாக்கோஸ் ரெடி பண்ணிட்டேன். கப் கேக் மோல்டை தலைக்குப்புற கவுத்தி இதை நிற்க வைக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் கூட அதில் வச்சு ஓவனில் வச்சுக்கலாம். நம்ம வந்து பிளேட்டில் வச்சோன்னா கீழே விழுந்துடும். கீழே அப்படியே சீஸ்லாம் மெல்ட் ஆகிடும். அதனால இப்படி நிற்க வைக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். நம்ம ஒரு நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் தான் வச்சேன். சூப்பராக மெல்ட் ஆகி டாக்கோஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.